அன்பு நண்பர்களே, ரமேஷ் மணிகண்டன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், திருநெல்வேலியைச் சேர்ந்த பூபதி அவர்கள் வாய்ட் ab initio என்றால் என்ன அப்படின்னு கேட்டார். அதாவது பொதுவாகவே அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அடி முதலே இல்லா நிலை அது அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன மீனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிக்ஷனரியோ அல்லது யூடியூபோ கூகுளோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். பட் இது சட்டத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அவர் இன்னொரு விஷயமும் கேட்டார், இது சிவில் வழக்கில் பயன்படுத்தப்படுமா, கிரிமினல் வழக்குகளில் பயன்படுத்தப்படுமா? எல்லா வழக்குமே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் அது. சிவிலாக இருந்தாலும் கிரிமினலாக இருந்தாலும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அடி முதலே இல்லா நிலை. தொடக்கத்திலேயே அது ஜீரோன்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பெண்ணோ பையனோ திருமணம் செய்து இருக்கிறார். அந்த திருமணம் செய்யும் போது இப்போ ஒரு எக்ஸாம்பிள், பையன் பைத்தியமா இருக்கக்கூடியவர், அவர் உண்மையிலே வாழக்கூடிய தகுதி இல்லாதவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், கோச்சிக்கூடாது. அதை பொய்யாக மறைத்து திருமணத்தை செய்து விட்டார்கள். அதாவது பித்து நிலையில் இருக்கக்கூடியது திருமணம் செய்து விட்டார். அப்புறம் அது தெரிய வருது. அப்போ இந்த திருமணம் அடி முதலே இல்லா நிலை, அது வாய்டுன்னு சொல்லுவோம். அதாவது திருமணம் நடந்து டிவோர்ஸ் போகாது, அந்த திருமணமே செல்லாது. இதை இப்படின்னு சொல்லலாம், இத்தனை வயசுல தான் திருமணம் நடத்தணும்னு இருக்கு, ஒரு 12 வயசுல திருமணம் நடத்திடுறாங்க. அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது அந்த திருமணம் சட்டப்படி 18 வயசுல தான் நடத்தணும், ஆனால் 12 வயசுல நடத்திட்டாங்க. நடத்தின பிறகு நம்ம போய் பார்க்குறோம். ஸோ அந்த திருமணம் செல்லுமானா அடி முதலே செல்லாதது, சட்டப்படி செல்லாது. இவ்வளோதான் விஷயம். ஸோ ஒரு விஷயத்தை சட்டத்திற்கு உட்பட்டு செய்யப்படாமல் இருந்தால் அப்போ அது செல்லாதுன்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். ஆனால் சில விஷயங்கள் அடிப்படையாகவே செல்லாது அப்படின்றது தான் வாய்ட் ab initio நம்ம சொல்லுவோம், சட்டத்தில் சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கு தான் நான் எடுத்துக்காட்டு சொன்னேன். இதில் சிவில் வழக்கு கிரிமினல் வழக்குன்னு இல்லை, எல்லா வழக்குகளுக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தை தான், பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான். அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் தெரிஞ்சுக்கிறது அவசியம். அதே மாதிரி சட்டம் என்ன சொல்லுகிறதுன்ற பகுதியில் நாம் தொடர்ந்து பல விஷயங்களை விவாதித்து கொண்டிருக்கின்றோம். நண்பர்கள், உங்களுடைய சந்தேகங்கள் எதாக இருந்திருந்தாலும் எனக்கு ஒரு மெசேஜாக கூட பண்ணுங்கள், இல்லை ஃபோன் பண்ணி கூட சொல்லலாம். டைம் இருக்கும்போது உங்களுடைய சந்தேகங்களுக்கு நிச்சயமாக நான் பதிலளிக்கிறேன். ரமேஷ் மணிகண்டன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். என்னுடைய ஃபோன் நம்பர் 9841786197. நன்றி நண்பர்களே. மீண்டும் சட்டம் என்ன சொல்லுகிறதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.